ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்திசை அலைகள் நேயர்களுக்கு வணக்கம். என்னடா இது புதுசாக ஒரு டிஷ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுதான் அயிரை மீன். அயிரை மீன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்க போகிறேன். இப்போது மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் மண்சட்டியில் தான் கழுவணும். இந்தமாரி நல்லா தேய்ச்சி எடுத்திங்கனாக்கா அதில் உள்ள மாங்கு எல்லாம் போயிடும். ஒரு 2-3 வாட்டி கழுவணும். அப்போ தாங்க இந்த மீனில் உள்ள வாடெல்லாம் இருக்காது. குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த குழம்புக்கு சாம்பார் ஆனியன் தாங்க சேர்க்கணும். சின்ன வெங்காயம், கோகனட், ரெட் சில்லி, ஜீரகம், டொமேட்டோ, வெந்தயம், க்ரீன் சில்லி, புளி, அப்புறம் ரா மேங்கோ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக வரும். அப்புறம் உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை. இப்போ முதல்ல மசாலா அரைச்சி வச்சுக்கலாங்க. வெங்காயம், ரெட் சில்லி, தேங்காய், ஜீரகம் இந்த 4ஐயும் சேர்த்து மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. ஓகேங்க, இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு பதில் நம்ம எள்ளெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதாவது நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் போடுங்க. இதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கினதும் சாம்பார் ஆனியன் போட்டு வதக்குங்க. சாம்பார் ஆனியன் கொஞ்சம் வதங்கினதும் அது கூட டொமேட்டோ போட்டு வதக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு கிண்டணும். அப்புறம் இந்த மசாலா கூட புளி கரைசலை ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதிக்க வைக்கணும்.
கொதிச்சதுக்கு அப்புறமா மீன் போடணுங்க அது கூட. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்ப வந்து கிண்டி விடக்கூடாது. கிண்டி விட்டிங்கன்னா உடஞ்சிடும் அது. அப்படியே வச்சு கொஞ்சமாக கொதிச்சதுக்கப்புறமா மாங்காய் துண்டுகள் போட்டுக்கலாம். மாங்காய் துண்டு போட்டதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் கூடி வரும் மேலே. அப்புறமா நீங்கள் இறக்கி வச்சிடலாம். நல்லா சுடு சோறில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.